மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரிங்களா? இந்த மாயச்சதுர புதிர்ன்றது நான் கண்டுபிடிச்சது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா தீர்வு காணக்கூடிய மாணவர்களுக்கு கணிதத்தின் மேலே இருக்கக்கூடிய பயம் போயிட்டு கணிதத்தின் மேலே ஒரு அதீத ஆர்வம் ஏற்படும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கனாக்கா மாயச்சதுரன்றது கணிதத்தின் ஒரு பிரிவு. நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு பத்ர கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உற்சாகத்தை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கணிதம்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 8க்கு 8 மாயச்சதுரம். 8 × 8 எவ்வளோ நமக்கே தெரியும், 64. இது 1லேருந்து 64 வரை எண்கள் இதில் இருக்குது, இந்த புதிருக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய புதிரே. அதில் சில எண்கள் நான் முன்கூட்டியே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 63, 64, 5, 53, 52, 32 போன்ற ஒரு 6 எண்கள் நான் உங்களுக்கு முதலே கொடுத்துருக்குறேன். ஸோ 64ல் 6 போச்சுனாக்கா 58 எண்கள். நீங்கள் இப்போ 58 எண்கள் இதில் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது தான் புதிரே. இது விதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்குள்ளே ஒரு 4க்கு 4 உட்சதுரம் 4 இருக்குது. இது ஒரு 4க்கு 4 உட்சதுரம், இது ஒரு 4க்கு 4 உட்சதுரம், இது ஒரு 4க்கு 4 உட்சதுரம், இது ஒரு 4க்கு 4 உட்சதுரம். இப்படி கூட்டினா 130, இப்படி கூட்டினா 130, இப்படி கூட்டினா 130, இப்படி கூட்டினா 130. அது மட்டும் இல்லை, ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 எண்களை கூட்டினா 130 கொடுக்கும். இந்த 4 எண்கள் 130, இந்த 4 எண்கள் 130, இந்த 4 எண்கள் 130. சென்டர் 2/2 நமக்கு 130 கொடுக்கும். இதுதான் விதி. இதோட புள்ளியிட்ட கோடுகள் இருக்குது. இந்த இடத்துல ஒரு எண் கொடுத்துருக்குறேன், 129 எண் கொடுத்துருக்கேன். என்ன அர்த்தம்னா, இந்த 3 எண்கள் நீங்கள் கூட்டினீங்கன்னா 129 கூட்டுத்தொகை கிடைக்கும். அதே போல் இங்கே புள்ளியிட்ட கோடுகள் கொடுத்து 38 என்ற எண் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம் என்றால், இந்த 3 எண்களை நீங்கள் கூட்டினால் 38 என்ற கூட்டுத்தொகை கிடைக்கும். இதுதான். இப்போ நம்ம இந்த மாயச்சதுர புதிரை ஆரம்பிக்கலாம். இந்த மாயச்சதுர புதிரை நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆரம்பித்து எப்படி வேணால் நீங்கள் முடிக்கலாம். ஸோ இந்த முறை இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி கொண்டு இப்படி வந்து இப்படி வர முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும். இந்த 3 சேர்த்திங்கன்னா 123. நமக்கே தெரியும், ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய 4 எண்கள் கூட்டினா 130 வரணும், நமக்கே தெரியும். ஸோ இது என்ன வரும்? 130 - 123 7. சரிங்களா? இப்போ இங்கே என்ன வரும்? இது பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் 2/2 நமக்கு 130 கொடுக்கணும். அதில் இந்த 3 எண்கள் கூட்டினா 86 கூட்டுத்தொகை கிடைக்குது. இந்த 4வது எண் 130 - 86, இது 44. சரிங்களா? இது 44னா இங்கே என்ன வரும்? இந்த 2 எண்கள் கூட்டினீங்கனாக்கா உங்களுக்கு 85 கிடைக்கும். இது 44. இது வந்துட்டு என்னது? 85 - 44, இது 41. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய 4 எண்கள் உங்களுக்கு கூட்டுத்தொகை 130 கொடுக்கணும். இந்த 2ம் கூட்டினா 68, இது 5. 68 கூட்டல் 5 73. இந்த 3 எண்களை கூட்டினா 73 வருது. இந்த 4 எண்கள் கூட்டினா 130 வரணும் உங்களுக்கு. இது 130 - 73, இது 57. சரிங்களா? இப்போது இது என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இந்த 4 கூட்டினா 130 வரணும். இது 2 சேர்த்தா 68, இது 41. 68 + 41 எவ்வளோ? 109. இந்த 3 கூட்டினா 109 வருது. இந்த 4 கூட்டினா 130 வரணும். இது 130 - 109, இது 21. சரிங்களா? இது 21 வந்துடுச்சு. இப்போ நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய 4 எண்கள் கூட்டினா 130 வரணும் உங்களுக்கு. ஸோ இது 2 சேர்த்தா 85, இது 21. 85 + 21 எவ்வளோ? 85 + 1 86. 86 + 20 96, 106. இது 3 சேர்த்தா 106, இது 4 சேர்த்தா 130, இது 130 - 106, இது 24. சரிங்களா? இது 24. இங்கே என்ன வரும்? சென்டர் 2/2 நமக்கு 130 கொடுக்கணும். 3 எண்கள் கண்டுபிடிச்சிட்டோம். 44 + 57 எவ்வளோ? 57 + 4 61, 61 + 40 101, 101 + 7 108. இந்த 3 எண்கள் சேர்த்தா 108. இந்த 4 எண்கள் கூட்டினா 130, இது 130 - 108, இது 22. சரிங்களா? இது 22 கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த 4 எண்கள் கூட்டினா 130 வரணும் உங்களுக்கு. இந்த 2 எண்கள் கூட்டினா 85 வரும். இது 22. 85 + 22 எவ்வளோ? 85 + 2 87, 87 + 20 97, 107.
இந்த 3 எண்கள் கூட்டினா 107 வரணும் வருது. 4 எண்கள் கூட்டினா 130 வரணும். இது 130 மைனஸ் 107 இது 23. சரிங்களா? இப்போ நம்ம மாயசதுரத்துடைய ஒரு பகுதியை நம்ம ஓரளவு தீர்வு கண்டிருக்கோம். இதில் அடுத்த பகுதியை தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.